உயரிய தியான் சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட தமிழக வீரர் யார்? பாத்தீங்கன்னா, இப்போ 2024ஆம் ஆண்டிற்கான உயரிய தியான் சந்த் கேல் ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. 4 பேருக்கு இந்த வருஷத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒரு வீரர் வந்து நம்ம தமிழ்நாட்ட சேர்ந்தவரு. குகேஷ். குகேஷ் வந்து சதுரங்க வீரர். ரீசென்ட்டா கூட வந்து இவரு இளம் உலக சாம்பியனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். சிங்கப்பூர்ல வந்து உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. அதுல சீனாவுடைய டிங் லிரன வந்து 14 சுற்றுகள் முடிவுல 1 புள்ளி வித்தியாசத்துல அ குகேஷ் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க. அதன்படி இளம் உலக சாம்பியனாக உருவெடுத்திருப்பாங்க குகேஷ். இந்த குகேஷுக்கு இந்த தியான் சந்த் கேல் ரத்னா விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா 4 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒருவர் வந்து குகேஷ் தமிழ்நாட சேர்ந்தவரு. மற்றவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது மானு பாக்கர். இவங்க வந்து துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. ரீசென்ட்டா பாரிஸ்ல நடைபெற்ற 33வது ஒலிம்பிக் போட்டியில துப்பாக்கி சுடுதல்ல 2 வெண்கல பதக்கங்கள வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய ஹாக்கி அணியுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங்க்கும் இந்த தியான் சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா, இவர் தலைமையிலான இந்திய ஹாக்கி அணி வந்து லாஸ்ட்டா நடந்த 2 ஒலிம்பிக் போட்டிகள், அதாவது டோக்கியோ ஒலிம்பிக், லாஸ்ட்டா நடந்த பாரிஸ் ஒலிம்பிக். இந்த 2 ஒலிம்பிக் போட்டியிலுமே இவருடைய தலைமையில இந்திய ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்த வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரவீன் குமார். இவருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் யார் அப்டின்னா, இவர் வந்து பாரா தடகள வீரர். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி இப்ப ரீசென்ட்டா நடந்துச்சு இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, உயரம் தாண்டுதல், ஆடவருக்கான உயரம் தாண்டுதல்ல பிரவீன் குமார் வந்து தங்கப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 4 பேருக்கு தியான் சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியால விளையாட்டு துறையில சிறந்த சாதனைகள படைத்தவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. இதுதான் விளையாட்டு துறையில இந்தியால வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. எந்த வருஷத்துலேருந்து இந்த விருத வழங்கிட்டு வராங்க அப்டின்னா, 1991லேருந்து 92 வரைக்கும். 92லேருந்து 1991லேருந்து 92ஆம் ஆண்டு வரைக்கும். ஆண்டிலிருந்து இந்த விருது வழங்கப்படுது. இந்த விருது பார்த்தீங்கன்னா, மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தினால தான் அறிவிக்கப்பட்டிருக்கு.